விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து, அதுல கூட வந்து திமுகவை குற்றம் சாட்டும் போது சொல்றாரு, இறந்து போனவங்க மேலேயும் அடிபட்டவங்க மேலேயும் ஃபோக்கஸ் போய் யார் பொறுப்பு, நீ பொறுப்பா நான் பொறுப்பான்னு ஒரு பெட்டி பாலிடிக்ஸுக்கு போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ கமிஷனுக்கு முன்னாடி போய், சிபிஐ என்கொயரிக்கு முன்னாடி போய் அவருடைய வாதத்தை சொல்லணும். நீங்களுமே ஒரு ட்வீட் பண்ணிருந்தீங்க, இதுக்கு வந்து ஆதரவு இருப்பது உண்மை, ஆனா ஆளுமை இல்லை அப்படின்ற. அந்த பார்ட்டிக்கு ஆதரவு இருக்குன்றதை ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். கூட்டம் வருது, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடர்ஷிப் இருக்கான்னு தெரியலையே. பர்மிஷன் கேட்டிருக்காரு, இது எனக்கு புரியல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஒரு மாசஸோட பழகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு தான் வந்து பழக போறன்ற இந்த பிஹேவியரே எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமா படுது. எவ்வளோ பெரிய மாஸ் லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞரோட பெரிய இல்லாத மாஸ் லீடர்ஸா அவங்கெல்லாம் மக்களா வந்து பழகலையா? ஆதரவு இருக்கு, ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குன்றத தவிர வேற எதுவுமே. நீதி வேணும்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு நீதி வந்துருச்சா? அரெஸ்ட் பண்ணுவோம் தனிப்படையெல்லாம் போட்டிருக்கோன்னு ஒரு செய்தி வெளியே வரும்போது அவங்க தலைமலையாங்க, ஆனா மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் அப்படின்னும் போது இதுல என்ன நடக்குதுன்ற ஒரு குழப்பம். தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஒரு என்கொயரி போட்டாச்சு, இப்ப சிபிஐ கிட்ட போயிருச்சுல, அவங்களுக்கும் அதே ரைட் இருக்குல்ல, அவங்களும் சமன் பண்ணலாம், அவங்களும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். திமுக பதட்டமாயிட்டாங்க, விஜய் பார்த்து ஆல்ரெடி அவங்க பயந்து இருக்காங்க. இந்த சம்பவத்துல வேற ஏதாவது பண்ணிட்டா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும், ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளால இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்தாலும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களே. ஒருத்தர் வந்து நீங்க குருட்டுத்தனமா அரெஸ்ட் பண்ணா, அண்ணாமலை வந்து கவர்மெண்டோடைய நடத்த சரியில்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கு, சீஃப் மினிஸ்டரோட கான்டாக்ட் சரியில்லை, போய் அஃபிடவிட் போட சொல்லுங்க. கும்பமேளால இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டிலேயாவது இந்த சம்பவத்தில் 41 பேர் தான் இறந்து போனாங்கன்றது கரெக்டாக நமக்கு டேட்டா இருக்கு. கும்பமேளால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கே அனுப்பல ஒரு இந்திய டெலிகேஷனை. எல்லாருக்கும் நல்லா தெரியும், வெறும் அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டை ஜெயிக்காது. அவர்களுக்கு வேற ஏதாவது அதை ஒரு செட்டு சேர்த்தா தான் அது இன்னும் கொஞ்சம் கிரெடிபிளா இருக்கணும். அந்த செட்டு சேர்க்கறதுக்கு இது ஒரு ஸ்கெட்ச் போட்டு நடத்துறாங்க. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக சட்டமன்றத்தில், அதாவது கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு செய்தி தான் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு வருது. அதுவும் நேற்று தமிழக சட்டப்பேரவையில திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லோருமே வந்து இந்த சம்பவத்தை வந்து பேசிட்டாங்க. கரூர் துயரம் தொடர்பான அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா முதலமைச்சர் நேற்று பேசும்போது இதுக்கு முன்பு அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையோட இருந்துச்சு. ஆனா அதிகாரிகள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் நேற்று எடுத்து பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு, அதாவது அவருடைய காலதாமதம் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டசபையிலிருந்து வெளியே வந்துட்டு தமிழக அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. உங்களுடைய பார்வை இதில் முதல்ல நீங்கள் அரசியலை ஒதுக்கணும். எனக்கு என்ன அன்ஃபார்ச்சுனேட்னா, எல்லாருமே இந்த பாலிடிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் சம்பவம் என்ன, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, 11 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணோம். யாருக்கும் விக்டிம்ஸ் பேர் தெரியல. எல்லாமே அரசியலை பற்றி தான் இங்கே விவாதம் நடக்குது. அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்குது. இந்த ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கணும், அந்த விக்டிம்ஸ் மேலே இருக்கணும். அந்த அரசியல் ஆக்கப்பட்டுடுச்சு. அரசியல் நிகழ்வு, அரசியல் கூட்டத்தில் தான் அது நடந்ததுனால அது அரசியல் ஆகியிருக்கு. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த 41 பேர் அடிபட்டவங்க, அந்த குடும்பங்கள், அதில் பாதிக்கப்பட்டவங்க மேலே இருக்கணும். அது இல்லாமல் இது வந்து ஒரு யார் பொறுப்பு, இதற்கு காரணம் என்றது ஒரு விவாதத்துக்கு போயிடுச்சு. பொறுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பொறுப்பு இருக்கும். இது வந்து டெஃபினட்டாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுப்பு உண்டு. ஏன்னா அவங்க தான் இடத்த ஒதுக்குறாங்க, ஏன்னா அவங்க கேட்குற இடத்த ஒதுக்குறாங்க. அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சியை நடத்துனவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. இதனால இந்த நிகழ்ச்சியை நடத்துனவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வர பிரீஃபிங்கை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அசம்பிளியில். அதை நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விசாரணை இது வந்து சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு மட்டும் கொடுக்கல, விசித்திரமாக சிபிஐக்கு மேலே ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவரை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அதனால ஒரு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான்
யார் இதுக்கு காரணம் என்பது தெளிவு வரும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் லை வித் மெனி குவார்ட்டர்ஸ். ஒரே ஒரு நபர் தான் இதுக்கு முழுக்க காரணம். இது வந்து ஒரு லோன் கன்மேன் வந்து 41 பேரை சுட்டுட்டு போனானா அந்த லோன் கன்மேன் பொறுப்புன்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. இது ஒரு கியூமுலேட்டிவ் ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும். இது வந்து அந்த ஃபெயிலியருக்கு வந்து இந்த புதிதாக துவக்கப்பட்ட அரசியல் கட்சி எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்றது நியாயப்படாது. அதே வேளையில மாவட்ட நிர்வாகமும் அவர்கள் எங்களுக்கும் எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இதுல வந்து இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு வந்து 2 தரப்புமே வந்து மறுக்கிறாங்களோ? இல்ல அது எப்படி மறுக்கிறாங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது வந்து அவங்க வந்து காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு என்கொயரி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து வேற என்கொயரி போட்டிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இது பாலிடிக்ஸ் எலெக்ஷன் வர்றதுனால இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ் சிலர் கொடுக்கறதையும் எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. விஜய் அவரோட வீடியோலயே கூட அதுதான் சொல்றாரு. விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து. அதுல கூட வந்து திமுகவை குற்றம் சாட்டுற மாதிரி தான் சொல்றாரு. அது தேர்தல் வர்றதுனால எல்லாரும் அது பண்றாங்க. அதான் எனக்கு தான் சொல்றேன். என்னோட பெரிய வருத்தமே இறந்து போனவங்க மேலேயும் அடிபட்டவங்க மேலேயும் ஃபோக்கஸ் போய் யார் பொறுப்பு, நீ பொறுப்பா நான் பொறுப்பான்னு ஒரு பெட்டி பாலிடிக்ஸுக்கு போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இது வரைக்கும் அந்த இறந்து போனவங்க ஏன் 11 குழந்தைகள் இறந்து போனாங்க, ஏன் குழந்தைகள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வராங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது? ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு கிடையாது. ஒரு ஈவெண்ட் நடத்துறோம்னா ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு தான் அந்த பொறுப்பு. மாவட்ட நிர்வாகம் இடத்த ஒதுக்கும். எப்படி ஒதுக்கும்? நீங்க கேட்கிற இடத்த ஒதுக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட இடத்த ஒதுக்குனாங்களா இல்லையான்றது கேன் பி எ குவெஸ்டின். அப்புறம் இவங்க சொன்ன கூட்டத்தை தான் அவங்க வந்து அசஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இவங்க சொன்ன கூட்டம் வந்துச்சா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க சொன்னாங்க 10,000 பேர் வருவாங்கன்றது அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். அதுக்காக நீங்க பண்ணாலும் இதுக்கு முந்தைய கூட்டத்துல நாமக்கல் லெவல் வந்துச்சு, திருவாரூர் லெவல் வந்துச்சு, நாகை லெவல் வந்துச்சு, திருச்சியில, அரியலூர்ல, பெரம்பலூர்ல அத்தனை ஏரியால அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நீங்க ஒரு அசஸ் பண்ணிருக்கணும். நீங்க அசஸ் பண்ணாத இருக்குது ஒரு தவறு. இவங்க பெர்மிஷன் கேட்டவங்களும் சொல்லிருக்கணும்ல, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய பேர் வருவாங்கன்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. அவங்க எதுக்கு 10,000 பேருக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்கறாங்க? நான் ஒரு பக்கம் நியாயம் இருக்கு, இன்னொரு பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்ல. திரு பழனிசாமி அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ கமிஷனுக்கு முன்னாடி போய், சிபிஐ என்கொயரிக்கு முன்னாடி போய் அவருடைய வாதத்தை சொல்லணும். எல்லாருமே வந்து சோசியல் மீடியால வந்து சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நான் வரதெல்லாமே முழுக்க மீடியால பாக்குறதா வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. யாருக்காவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தா, திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சா, என்னை பொறுத்த வரைக்கும் the right thing to do is இந்த என்கொயரி கமிஷன் இந்த சிபிஐக்கு முன்னாடி போய், இல்லைன்னா அந்த நீதிபதி ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, அவருக்கு முன்னாடி போய் ஒரு அஃபிடவிட்டை போடுறது தான் முறையா இருக்கும். இதுலயே நிறைய விஷயங்கள் சொல்ல பத்தி பேச இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களுமே ஒரு ட்வீட் பண்ணிருந்தீங்க, இதுக்கு வந்து ஆதரவு இருப்பது உண்மை, ஆனா ஆளுமை இல்லை அப்படின்ற. அந்த பார்ட்டிக்கு ஆதரவு இருக்குன்றதை ஏத்துக்கிறேன், நான் முழுமையா ஏத்துக்கிறேன். கூட்டம் வருது, ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடர்ஷிப் இருக்கான்னு தெரியலையே. அந்த இடத்த விட்டுட்டு ஏன் போனாங்க, அந்த இடத்த விட்டுட்டு போக வேண்டிய என்ன கட்டாயம், அதுக்கப்புறம் ஏன் திருப்பி போகல, ஏன் நேரடியா போகல? அதனால ஒன்று வந்து சப்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அபிலிட்டி டு லீட். அது ஒன்றும் எக்ஸிபிட் பண்ண மாதிரியே தெரியல. இது வரைக்கும் ஒரு 2-3 வாரம் ஆகிப்போச்சு, இன்னும் வெளியே வந்து இன்னும் கேட்டிருக்காரு. இது எனக்கு புரியல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் ஒரு மாசஸோட பழகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு தான் வந்து பழக போறன்ற ஒரு இந்த பிஹேவியரே எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமா படுது. எவ்வளோ பெரிய மாஸ் லீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞரோட பெரிய இல்லாத மாஸ் லீடர்ஸா? அவங்கெல்லாம் மக்களோட மக்களாக வந்து பழகலையா? அதனால தன்னை வந்து முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்து கொண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சி, நானே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு கட்சியாக நடக்கவில்லை, இது வந்து ஒரு முழுக்க ஒரு ரசிகர் மன்றமாக தான் இன்னும் இருக்கு. அதுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரே இன்னும் வரல. இந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இந்த ரசிகர் இந்த ஒரு நடிகருக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேல சில மக்கள் வைத்திருக்கிறான்றது ஏற்றுக்கிறேன். ஆனா ஆளுமை, லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இன்னும் ஒன்றும் எக்ஸிபிட் பண்ணலையே. அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்படி சொன்னேன். இப்போ அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுல கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. பெட்டிஷன் ஃபைல் பண்ண 2 பேர் வந்து பின்னாடி இருந்து இயக்குவது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. திமுக என்ன மிரட்டுறாங்க பெட்டிஷனை வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த ஆர்டரை பற்றி தான் பேசணும். யார் ஏன் பெட்டிஷன் போட்டாங்க, என்ன காரணத்துக்காக பெட்டிஷன் போட்டாங்க, அது நிஜமாவே இருக்கு. அதெல்லாம் ஒரு வில்சன் ஒரு சொல்லும் போது ஒருவேளை இது வந்து ஃப்ராட்லென்ட் பெட்டிஷன் அது கோர்ட்ல தான் சொல்லணும். இப்போ கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கோர்ட் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அதை ஏற்றுக்குவோம். எடுத்து சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு மேலேயே இன்னும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு வெரி யூனிக் என்கொயரி. இது
இந்த மாதிரி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இந்த இந்தியாவில எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி நெரிசல் ஆயிருக்கு. ஏன் இப்போ வந்து இதுல கும்பமேளால ஒரு நெரிசல் வந்துச்சு, அதுக்கு ஒன்றும் ஒரு சிபிஐ என்கொயரி போடல. அதுக்கப்புறம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நெரிசல் வந்துச்சு, அதுக்கு போடல. பெங்களூர்ல ஐபிஎலுக்கு அப்புறம் வந்துச்சு. இதுக்கு யூனிக்கா இருக்கு. இதுக்கு ஒரு இதோடைய வெறும் சிபிஐக்கு மட்டும் கொடுக்காம சிபிஐக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சார்ந்த பட் தமிழ்நாட்டிலிருந்து வராத அதிகாரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதுதான் இந்துடைய கட்டுரையை நான் படித்தேன் நேற்று, இந்துடைய எடிட்டோரியல் படித்தேன். அதனால இது வந்து ஒரு விசித்திரமான தீர்ப்பாக தான் நான் எல்லாருமே பார்க்குறேன். நானும் அது விசித்திரமாக தான் பார்க்குறேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால ஏற்றுக்கு தான் ஆகணும். ஆனா ஒரு 2 வீக்ஸ், அதாவது 2 months கேப், 8 வீக்ஸ்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு ஒரு டைம் பீரியட். அது எப்பவுமே இந்தியாவில் அப்படித்தான் எல்லாருமே கொடுப்பாங்க, ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கமிஷனே வந்து எக்ஸ்ட்ரா டைம் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு இதுவரை எந்த ஒரு என்கொயரி கமிஷனும் இந்தியாவில் டைம் லிமிட்டுக்குள்ள பண்ணதே கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து இன்னும் இந்த 2 ஆஃபீஸரை நியமிச்சுதான் எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிப்பாங்க, ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இன்னும் நிறைய பேரை விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வாடிக்கையா நடக்கிறது தான். இது கட்ட இழுத்துட்டு தான் போகும். ஒரு விஜய்க்கு வந்து இது ஒரு டெம்பரரியான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி எடுத்துக்கலாமா? எங்க இருந்து மீண்டு வராங்கன்னு எனக்கு தெரியலையே. அதனால அவங்களுடைய நிலைப்பாடோ அவங்களுடைய இது அவங்களுக்கு ஆதரவு இருக்கு, ஒரு லேட்டன்ட் எனர்ஜி இருக்குன்றத தவிர வேற எதுக்குமே நான் வந்து நீதி வேணும்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு நீதி வந்துருச்சா? See, the whole focus has gone away from something else. இது வந்து இந்த 41 பேர் இறந்து போனாங்க, 100கணக்கான பேர் அடிபட்டிருக்காங்க, அவங்க மேல ஃபோக்கஸே இல்லையே. இது இந்த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் மாதிரி கூட இறந்து போனது பேர எல்லாரும் மறந்துடுறாங்க. எல்லாருமே 23 பேர் இறந்து போனாங்க, அதை எல்லாரையுமே மறந்துடுறாங்க. அதனால இது அன்பார்ச்சுனேட்லி இவங்கெல்லாம் ஒரு மியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த 41 குடும்பம் எவ்வளவு வேதனைப்படுது. அடிபட்டவங்க என்ன லெவலில் அடிபட்டுன்னு தெரியல எனக்கு. பெர்மனன்ட் இன்ஜுரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்களா, இல்லைன்னா மேலோட்ட காயத்தோட போயிருக்காங்களா, யாருமே சொல்றது இல்லையே. அந்த ஃபோக்கஸ் போகாம இது வந்து நம்ம இந்த ஒரு வீடியோல பேசியிருக்காரு விஜய், அவங்களுக்கு எனக்கு காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு யார்கிட்ட பேசினாங்க, யார்கிட்ட காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, அது அவங்களுக்கு மெக்கானிசம் இருக்கா, இல்லைன்னா அவங்க அந்த ஃபேமிலிஸ் ஐடென்டிஃபை மெக்கானிசம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல இன்னொரு விஷயம் கூட பார்க்கப்படுது. இப்போ வழக்கு பதிவு வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல, அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குன்றது பலரால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல புஷி ஆனந்த் அவர்கள் மேலேயும் நிர்மல்குமார் அவர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க தலைமறைவாகவும் இருக்கதா சொன்னாங்க, தனிப்படையில அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அவரு பார்த்தா புஷி ஆனந்த் பட்டினப்பாக்கத்துல விஜய் வந்து சந்திச்சுட்டு போறாரு, நிர்மல்குமார் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இதுல தமிழக அரசு எதுக்காக இப்படி ஒரு மெத்தனை போக்கு கையாளுன்னு எஃப்ஐஆர்ல எல்லார் பேரையும் போடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் பேரை எல்லா ஒரு கூட்டத்திலையும் நடக்கிறதுக்கு போட்டீங்கன்னாக்க அப்புறம் நாளைக்கு பிஜேபி கூட்டம் இதுலையாவது என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து ஜேபி நட்டாவை நீங்கள் அக்யூஸாக போடணும். காங்கிரஸ் கூட்டத்தில் ஏதாவது ஆச்சுனாக்கா உடனே வந்து கர்கே அவர்களை நீங்கள் அக்யூஸாக போடணும். இது வந்து அது ஒரு பேட் ப்ரீசிடென்ட் ஆகும். என்கொயரிக்கு அப்புறம் தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் நீட் நாட் பி அன் என்சைக்ளோபீடியா. எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் டேவே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டாவது வந்து ஒரு அரெஸ்ட்டும் தேவை கிடையாது. அரெஸ்ட் வந்து அவங்க வந்து இன்டிமிடேட் பண்ண போகிறாங்களா, இல்லை சாட்சியை கலைக்க போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு இல்லை இந்த சம்பவம் திருப்பி நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் கூட நாட் நெசசரி. இது நீங்க ஒரு தெளிவா சொல்றீங்கன்னா அது அவங்களுக்கு புரியாம தலைமறைவாயிட்டாங்களோ தெரியல. அவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றான்னு தெரியல. நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணல, அதனால எனக்கு தெரியாது அவங்க யார் அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் தனிப்படையெல்லாம் போட்டிருக்கோன்னு ஒரு செய்தி வெளியே வரும்போது அவங்க தலைமறைவானாங்க, ஆனா மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் அப்படின்னும் போது இதுல என்ன நடக்குதுன்ற ஒரு குழப்பம். தீர்ப்புக்கு அப்புறம் தான் ஒரு என்கொயரி போட்டாச்சு. இப்ப சிபிஐ கிட்ட போயிருச்சுல, அப்ப அவங்களுக்கும் அதே ரைட் இருக்குல்ல, அவங்களும் சமன் பண்ணலாம், அவங்களும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். அதனால பட் எல்லா கேஸ்லயும் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க, கேஸ் போட்டதுனாலே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது அந்த புரிதல் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வரணும். ஏன்னா இதுல முக்கியமான ஒரு பார்வை என்ன முன்வைக்கப்படுதுன்னா, திமுக பதட்டமாயிட்டாங்க, விஜய் பார்த்து ஆல்ரெடி அவங்க பயந்து இருக்காங்க. இந்த சம்பவத்துல வேற ஏதாவது பண்ணிட்டா ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மள இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்தாலும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களே. ஒருத்தர் வந்து நீங்க குருட்டுத்தனமா அரெஸ்ட் பண்ணா குருட்டு முரட்டுத்தனமா அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, அரெஸ்ட் பண்ணாட்டி பயப்படுன்னு சொல்லுவாங்க. என்ன பத்தி ப்ரூடண்டா இருக்கிறது தான். இந்த கேஸுக்கெல்லாம் அரெஸ்ட் தேவையே கிடையாது. அரெஸ்ட் தான் நான் சொல்றேன், 3 டெஸ்ட். அவங்க சாட்சியை கலைப்பாங்களா, இல்ல சாட்சிகளை மிரட்டுவாங்களா, இல்ல இதே சம்பவம் திருப்பி நடக்குமா, அவ்வளவுதான் பார்க்கணும். இந்த மூணு நெகட்டிவா வந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண தேவையே கிடையாது, என்கொயரி பண்ணிட்டு போயிடலாம். இந்த விவகாரத்தை தமிழக அரசு அணுகுன முறை எப்படி இருக்கு? சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் உடனே போனார். அதுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க, ஏன் இதுக்கு போனார் இன்னொன்னுக்கு ஏன் போகலன்னா கேட்கலாம், இதுக்கு ஏன் போனாருன்னு கேட்கக்கூடாது. உடனே அவங்க சார்பில் ஒரு என்கொயரி கமிஷனை போட்டாங்க, அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிவாரணம் அளித்தாங்க, அதை கொடுத்துட்டாங்க. அரசாங்கத்தில் ஏதாவது குளறுபடி இருந்தால் அதற்கு நேரடி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கவங்க கமிஷனுக்கு முன்னாடி போய் சொல்லுவாங்க. எல்லாருமே சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாருமே ஆம்சேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இல்லாத ஏஷியங்கள், இல்லாத தியரி அதெல்லாம் ப்ராபகேட் பண்ணுறாங்க. யாருக்காவது ஒரு சிக்னிஃபிகண்ட் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ வீடியோகிராஃபி எவிடன்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால்
அவங்க செய்ய வேண்டியது ஒன்றும் கோர்ட்டுக்கு முன்னாடி அஃபிடவிட் போகணும், இல்லாட்டி என்கொயரி கமிஷன் முன்னாடி போகணும். இதுக்கு போகாம ட்வீட்ல போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது எல்லாத்தையுமே நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம டைஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. பிஜேபியினுடைய ஒரு விஜய்க்கான ஒரு சப்போர்ட் தொடர்ந்து வந்து பிஜேபி நிர்வாகிகள் பலரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் கூட இந்த முதலமைச்சருடைய அந்த கருத்தை பத்தி அவர் சட்டப்பேரவையில் பேசுறது சொல்லும்போது முதலமைச்சர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்காரு. ரைட்டு. திரு அண்ணாமலை வந்து கவர்மெண்டோடைய நடத்த சரியில்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கு, சீஃப் மினிஸ்டரோட கான்டாக்ட் சரியில்லை, போய் அஃபிடவிட் போட சொல்லுங்க. இப்பதான் அந்த ஒரு ஜட்ஜ் மேல போட்டிருக்காங்களா, ஜட்ஜிட்ட போய் ஒரு அஃபிடவிட் கொடுக்க சொல்லுங்க. எனக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முழுக்க காரணம், இந்த காரணங்களுக்காக ஸ்டேட் ஒரு அஃபிடவிட் கொடுக்க சொல்லுங்களேன். எதுக்கு வந்து சும்மா பிரஸ் கான்ஃபரன்ஸும் எதுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாலையும் பண்ணிட்டு இருக்கணும். அதான் சொன்னேன், எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல இல்லாதவர்கள், அங்கே நேரடியாக பார்க்காதவர்கள் எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. நான் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு நேரடியாக ஒன்றுமே தெரியாது. நான் பேப்பரில் படிக்கிறது, செய்தியை படிக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி யாருக்காவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதுக்கு நேரம் எதுக்காக கேட்குறேன். பிஜேபி எந்த ஒரு இந்த மாதிரி சம்பவத்துக்கும் ஒரு பால்பார்ட்டி டெலிகேஷன் 2 நாள் அனுப்பிச்சாங்களா? ஏன் கும்பமேளா அனுப்ப வேண்டியதானே? கும்பமேளால இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டிலேயாவது இந்த சம்பவத்தில் 41 பேர் தான் இறந்து போனாங்கன்றது கரெக்டாக நமக்கு டேட்டா இருக்கு. கும்பமேளால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கு ஏன் அனுப்பல ஒரு இந்திய டெலிகேஷனை? டெல்லிக்கு ஏன் அனுப்பல? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த நெரிசல்ல அது எப்படி நடந்தது? நெரிசல் ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம் வருது, இல்ல அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் வருது அப்படின்னு சொல்லி அந்த நெரிசல்ல இருந்து போனாங்க நிறைய பேர். அப்புறம் ஐபிஎல்ல வந்து செலிப்ரேஷனுக்கு பெங்களூர்ல இருந்து போனாங்க. அதுக்கு தான் அனுப்பிச்சாங்களா என்டிஏ? உடனே என்டிஏ டெலிகேஷன், பிஜேபி டெலிகேஷன் எது கரூருக்கு வராங்க? ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதுல குளிர் காயணும், இதுல அரசியல் ஆக்கணுன்றதுக்காக தான் வந்தாங்களே. எந்த நல்லெண்ணத்தோட அவங்க வரல. அவர்களுக்கு என்ன, எப்பவுமே சிபிஐ வந்து ஒரு சிபிஐயோ இடியோ வந்து ஒரு ஹேண்டில், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ரெஷர் பண்றது. எல்லாருக்கும் நல்லா தெரியும், வெறும் அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டை ஜெயிக்காது. அவர்களுக்கு வேற ஏதாவது அதை ஒரு செட்டு சேர்த்தா தான் அது இன்னும் கொஞ்சம் கிரெடிபிளா இருக்கணும். அந்த செட்டு சேர்க்கறதுக்கு இது ஒரு ஸ்கெட்ச் போட்டு நடத்துறாங்க. அது இந்த ஸ்கெட்ச்ல வந்து அவங்க வந்து விழுவாங்களா விழ மாட்டாங்களான்னு எனக்கு சொல்லுங்க. பிஜேபி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அதிமுக கூட வந்து அந்த தியரிஸ் வந்து கொண்டு வராங்க. 39 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க, உடனே எப்படி அது பண்ண முடிஞ்சுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கு எல்லாத்தையும் போய் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு இவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா இது என்கொயரி கமிஷன் மாதிரி கொடுத்தோம். இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போட வேண்டியதானே? பிஜேபி சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போட்டுக்கலாமே, இம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் போட்டவங்க ஏன் பண்ணல எனக்கு தெரியல. ஒண்ணு இந்த எல்லாருமே வந்து தியரி தான், எல்லாருமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். யாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாத போது எப்படி போய் அப்டேட் போடுவாங்க? அதுதான் அப்டேட் போடாம இருக்காங்க. மிக்க நன்றி சார்.